தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றவர். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் வசனங்கள் 12 14 முடிய உள்ள வசனம். இயேசு ஒரு உவமையை கூறுகின்றார். அந்த உவமையில் 100 ஆடுகளில் ஒரு ஆடு தவறி சென்று விட்டது. அந்த ஒரு ஆட்டை தேடி அலைகின்றார். அந்த ஒரு ஆடு கிடைத்த மகிழ்ச்சியை மிக விமரிசையாக கொண்டாடுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உவமை நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், நாம் அனைவருமே மனம் மாற வேண்டும். மனிதர்கள் பலவிதம், அனைவருமே புனிதர்கள் கிடையாது. சில பேர் பாவம் செய்கிறவர்கள் இருக்கின்றார்கள், தவறு செய்கிறவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் அரவணைத்து அன்பு செய்து ஏற்று வாழ வேண்டும். அவருடைய மனமாற்றத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கூறுகின்றார். அவர் யாரையும் நரகுழிக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அனைவருமே இறை அரசில் பங்கு கொள்ளவும் தந்தையின் வலப்புறத்தில் வீற்றிருக்கவும் வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தினை இன்று நமக்கு கூறுகின்றார். நாம் ஒவ்வொரு மனிதனையும் மதிப்பிட்டு, அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், அவன் அவ்வாறு செய்திருக்கிறான், இவன் இவ்வாறு செய்திருக்கின்றான் என்று குறை கூறி, பிறரை மட்டம் தாழ்த்தி, பிறருடைய பாவத்தை மட்டும் நாம் சொல்லாமல், பிறருடைய குறையை மட்டும் எடுத்து கூறி மிகைப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தாமல், நாம் அனைவருமே பலகீனமானவர்கள், பாவம் செய்கிறவர்கள் என்று உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து பிறருடைய மனமாற்றத்திற்கும் பிறருடைய சிறந்த வாழ்வுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து இன்று தெள்ள தெளிவாக இந்த உவமையின் மூலம் கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். நாமும் அந்த 99 ஆடை போல அவருடைய அரவணைப்பில் இப்பவும் இருப்போம். நாம் அந்த ஒரு ஆடை போல தவறி சென்றாலும் திரும்ப மனமாறி அவருடைய ஆட்டு மந்தையில் சேர்ந்து அவருடைய மகிழ்ச்சியில் பங்குள்ள நாம் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.